நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஹோண்டாவோட சிபிஆர் 150R பார்த்தீங்கன்னா இந்தியா வந்தாச்சுங்க. இந்த சிபிஆர் 150R என்ன கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சிபிஆர் பிடிக்குமா இல்லாட்டி R15 பிடிக்குமா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் 150R அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக் பார்த்தீங்கன்னா 2010 வரைக்கும் இந்தியாவில் அவைலபிளாக இருந்ததுங்க. பட் லேட்டராக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க டியூ டு நம்ம வேரியஸ் ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பைக் லான்ச் ஆகிறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா R15, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது கேடிஎம்மோட RC160 மாடல் எல்லாமே இந்தியாவில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான நியூ பைக்ஸ் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச இந்த R15 வெர்ஷன் 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம்மோட RC மாடல் இருக்கும்போது இந்த சிபிஆர் 150R வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஸோ அதனால சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 150Rல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1,70,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னா செப்டம்பரில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டேட் சொல்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 2025ல் சிபிஆர் 150R இந்தியாவில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 150cc செக்மெண்ட் பைக் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நல்ல கான்ஃபிகரேஷனில் நல்ல பில்டு குவாலிட்டியோட இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மலேசியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்டேட்டட் மாடல். ஸோ பெரிய அளவுக்கு அப்டேட்ஸ் இல்லைங்க, ஓரளவுக்கு மைனரான அப்டேட்ஸ் அண்ட் நியூ கலர் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பைக் இந்தியாவில் இந்த 2025 செப்டம்பரில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சிபிஆர் 150Rோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் R15ல பார்த்தீங்கன்னா SOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.1 ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் 9000 RPMல. 14.5 நியூட்டன் டார்க் வந்து இதோட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 30 km/லிட்டர் மைலேஜ் இல்லாட்டி ஒரு 35 km/லிட்டர் மைலேஜ் வந்து தாராளமாக கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 135க்கு மேலே தாராளமாக போக முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர்வான இந்த டிசைன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. ஏன்னா இந்த பைக்கோட அப்டேட்டட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த பைக்கோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. சும்மா சூப்பர் பைக் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப டாலான விண்ட்ஸ்க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏரோடைனமிக்ஸோட அந்த பாடி பேனல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷார்ப் அண்ட் ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட நோஸ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஏரோடைனமிக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் அப் சீட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அந்த ஹெட்லைட் ஏரியா வரைக்கும் ரொம்ப கர்வாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 137 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 782 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இதில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிரேக்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் வந்து ஃப்ரண்ட்லையும் 130/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீல்ஸோட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படியும் இருக்கும். இதில் ESS அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்குங்க. எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் இருக்குது. அதுக்கப்புறம் LED லைட்டிங் செக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பைக்கோட ப்ரைஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 150cc உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு 10,000 to 15,000 இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்வேன். இது லான்ச் ஆகும்போது டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக்காக இருக்க போகுது. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு RC மாடல் R15, அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச RS200க்கெல்லாம் ரைவலாக தான் வரப்போகுது. ஸோ இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்வர்ட் லைனிங்கில் தாங்க இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த மாதிரியான ரைடிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க. ஸோ அதனால் இதில் கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த ஹோண்டாவோட சிபிஆர் மாடல் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்டில் லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.